பரந்தூரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ துடிக்கிறாங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியல. பலர் பல காரணம் சொல்கிறாங்க. ஆதாரம் இல்லாமல் நம்மளும் சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் பார்க்குறவங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டு விடுகிறேன். ஆனால் ஏன் இவ்வளவு துடிப்பு? ஒரு இடம் கையகப்படுத்துகிறாங்கன்னா முதல்ல இத்தனை வருஷத்துக்கு நீ விற்கவே முடியாதுன்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் போயிட்டு நீ என்ன கையகப்படுத்துறது, நான் வேறு ஒரு ஆளுக்கு விற்றுட்டு போகிற மாதிரிலாம் போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி தடை வந்துச்சுன்னா அப்படியே தான் இருக்கும். மிக தீவிரமா அந்த போராட்டம் நடந்துட்டு இருந்தது. திமுக ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம். ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று, இல்லாத போது ஒன்று. இப்போ அந்த மக்கள் வந்து மத்திய அரசு திட்டம்ன்றாங்க. மத்திய அரசு ஒன்றும் பரந்தூர் கேட்கல. இப்போ சட்டசபையில் காவிரி விஷயத்துக்காக ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க. அங்கே சட்டசபையில் தான் வாங்கி கட்டினாங்க. அது எதிர்கட்சிகளுக்கும் அக்கறை இல்லை. அவங்க அதில் அரசியல் பண்ணுறாங்க. இப்படி தான் நம்ம வந்து இலவசங்கள் மற்ற விஷயங்களை மாட்டிக்கிறோம். ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க அருணா. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிச்ச மிக முக்கிய ஒரு அறிவிப்பா இதை தான் பார்க்குறோம். அதாவது பரந்தூர் விமான நிலைய திட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா நேற்று வந்து 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இது குறித்து விரிவா பேசுறதுக்காக பத்திரிகையாளர் முத்தலீஃப் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று வந்து பரந்தூர் விமான நிலைய திட்டம் வந்து ரத்து செய்யப்படுவதா முதலமைச்சர் அறிவிச்சிருந்தாரு. இது தமிழக வளர்ச்சிக்கு மாற்றமா பார்க்குறீங்களா இல்லை ஏமாற்றமா பார்க்குறீங்களா? ஒரு திட்டம் வருது அப்படின்னா அது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு உதவும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த திட்டத்தை கொண்டு வரும் பொழுது பாதிப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதும் முக்கியம். அதில் பாதிப்புனா விவசாய பாதிப்பு, அங்கே இருக்கிற மக்களுக்கு பாதிப்பு, நீர்நிலைகள் பாதிப்பு, சென்னைக்கு வெள்ள அபாய பாதிப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுக்கு பின்னாடி பார்க்கணும். அப்போ திட்டம் வரணும், இந்த மாதிரி விஷயங்களும் சரி பண்ணணும். அப்படின்னு வரும்பொழுது பரந்தூர் உட்பட பரந்தூர், திருப்பூரூர், படாலம், பன்னூர் 4 இது கொடுக்குறாங்க. 2007 இந்த டைம்லேயே கொடுக்குறாங்க. இதில் பரந்தூர் செலக்ட் பண்ணுறாங்க. பரந்தூர் செலக்ட் பண்ணும்பொழுதே எல்லாருக்குமே தெரியும் அது முப்போகம் விளையிற ஒரு இடம். அங்கே ஏரி இருக்குது, நீர்ப்பாசன கால்வாய்கள் இருக்குது, சென்னையுடைய அந்த வெள்ள இதுக்கு ஒரு பெரிய வடிகாலான ஒரு இது அது. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு இடத்த எடுக்கிறோம் அப்படின்ற பொழுது எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வளர்ச்சின்னு ரெட்டே பிசம்னுவாங்க. அதாவது பேப்பரில் இருக்கிறத மட்டும் அப்படியே அமுல்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு வகையான மனநிலை. வளர்ச்சி வேணும், அதுக்கு என்ன வேணால் பண்ணலாம், தியாகம் பண்ணுங்க. ஏன் இந்த மாதிரிலாம் இப்போ சாலை போடுறோம், விவசாய நிலத்தை எடுக்கலையா அப்படின்ற மாதிரி கேள்விகள். அது எடுக்காமலாம் நீங்கள் சாலை போட முடியாது. ஆனால் என்ன பாதிப்பு பெருசாக இருக்குது, என்ன லாபம் கிடைக்குது, அதெல்லாம் வந்து பார்க்குற ஒரு இது. அப்போ பரந்தூரில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் வருது. இன்னைய வரைக்கும் சுற்றுச்சூழல் அனுமதி அங்கே வாங்கவும் முடியாது. ஆனால் மற்ற இப்போ ஏஏ அந்த அவங்களுடைய அந்த விமான இதுடைய அமைச்சகத்துடைய அனுமதி, மத்திய அரசுடைய முதல்கட்ட அனுமதி, இந்த மாதிரிலாம் வாங்குகிறாங்க. கொஞ்சம் நிலத்தை வந்து கையகப்படுத்துகிறாங்க. அதுலேயும் ரொம்ப பேர் 90% நிலத்தை எடுத்தாச்சு, இப்போ போய் நிறுத்துறீங்களேன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. 5300 சில்லற ஏக்கரில் 1700 ஏக்கர் வரைக்கும் தான் கையகப்படுத்தியிருக்காங்க. அதுவும் முன்னாடி இருக்கிற இடம், அதில் அரசுடைய புறம்போக்கு நிலங்களும் சேர்த்து வருது. அப்போது பெரும்பாலான கிட்டத்தட்ட 15 கிராமங்கள், அதில் முக்கியமாக 4-5 கிராமங்கள் முப்போகம் விளையிறது. இன்றைக்கி கூட அவங்க தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா என்னென்ன இதெல்லாம் வந்து இவர்கள் நமக்கு அங்கே விளையிற விளைச்சல் கிடைக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க பட்டியலிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி முப்போகம் விளையிற ஏரி பாசனம் உள்ள இடத்துல வந்து கையகப்படுத்துன்றது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால் இதை இப்படியும் பார்க்க முடியாது, அப்படியும் பார்க்க முடியாது. சரி, என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் அதுவும் இந்த மாதிரி க்ரீன்ஃபீல்டு இது வர்றதுன்றது நம்ம வந்து ஏற்கனவே 3வது இடத்துல இருந்தோம் இந்திய லெவலில். அப்புறம் பெங்களூர், ஹைதராபாத் வந்தோன்னா நம்ம 5வது இடத்துக்கு வந்துட்டோம். அதற்கு அடிப்படையான காரணம் நம்முடைய மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு, அப்புறம் புதுசாக கட்டின இது. இதில் எல்லாத்துலேயும் வசதிகள் வந்து குறைவு. வசதிகள் குறைவுனா அந்த ஏர் பிரிட்ஜின்னுவாங்க. ஒரு விமானம் வந்து நிற்கிதுன்னா அங்கேருந்து பயணிகளை அப்புறப்படுத்துறது. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் கூப்பிட்டு வருவோம். ஸ்பீடு படத்தெல்லாம் கூட பார்க்கலாம். இப்போலாம் அப்படி இல்லை, நீங்கள் அப்படியே நேராக போயிடலாம் ஏர் பிரிட்ஜ். அந்த இது வந்து எல்லா விமானத்துக்கும் கொடுக்குற வசதி நம்மள்ட்ட இப்போ இல்லை. அப்புறம் பெரிய விமானங்கள் இன்டர்நேஷ்னல் இது, இப்போ அமெரிக்காவுடையது, ஆஸ்திரேலியாவுடையது, ஏர் ஃப்ரான்ஸு, இங்கே கோலாலம்பூர் இது,
கொரியன் ஃப்ளைட்டு, இந்த மாதிரி பல ஃப்ளைட்டு இங்கே வர முடியல. ஏன்னா மிகப்பெரிய அளவிலான ஃப்ளைட்டுக்கெலாம் ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் ரன்வே தேவைப்படும். அதற்கான வசதி இப்போ இருக்கிற ஏர்போர்ட்டில் இல்லை. அப்போ இதெல்லாம் சீர் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஏர்போர்ட்டை நம்ம கட்டணுன்றதுக்கு தான் அந்த பரந்தூரை தேர்ந்தெடுத்தாங்க. இது வரதுனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய அளவில் தொழில்துறை, கார்கோ, ரெண்டாவது பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனு, அந்த அதிகாரிகள், தொழில் சார்ந்தவர்கள் நேரடியாக இங்கே வர முடியும். இல்லைன்னா இப்போ வரதெல்லாம் பெங்களூர் வந்து வரணும், இல்லை வேற எங்கேயாவது வரணும். அப்போ இந்த மாதிரி ஃப்ளைட்டுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது பல நிறுவனங்கள், அதாவது இப்போ அமெரிக்காவுடைய அந்த பெரிய ஏர்லைன்ஸ் இது, யூரோப் கண்ட்ரீஸில் உள்ள பல ஏர்லைன்ஸுகள், ஆஸ்திரேலியாவுடைய இது, இவங்க எல்லாம் நம்ம இங்கே வருவாங்க. அப்படி வரும்பொழுது அதை சார்ந்த தொழில்கள், வேலைவாய்ப்புகள், பல விஷயங்கள் இதாகும். அப்படி நடக்கும் பொழுது நீங்கள் நினைக்கிற அந்த $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி நகரலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஏர்போர்ட்டுகள்லாம் வர்றது அவசியம். இது ரெண்டுக்கும் ஈக்குவல் பண்ணுற மாதிரி மாற்றி யோசிக்கணும். இது கைவிட்டது கிட்டத்தட்ட வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளோ பெரிய அந்த விவசாயம், முப்போகம் விளையிறது, நம்ம மக்களுடைய இது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பாதிக்குது. நீங்கள் சொல்கிறீங்க கைவிட்டது இது வந்து வரவேற்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முதலமைச்சர் வந்து ஃபஸ்ட்டு திரு விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கிட்டது அப்படின்னாலே இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் தான். அதுக்கப்புறம் தேர்தல் வாக்குறுதிலையும் அவர் சொல்லியிருந்தாரு, இதை நாங்கள் ரத்து பண்ணிடுவோன்னு. அதே மாதிரி அதை அறிவிப்பாகவும் வெளியிட்டுட்டார் இப்போ. ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது தமிழகத்தோட வளர்ச்சியை ஒரு 10 வருடம் வந்து பின்னுக்கு தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இந்த பரந்தூர் விமான நிலையம் நான் சொன்னேன்ல, 2007 எத்தனை வருஷம்? அதனால் வருடங்கள்லாம் மேட்ரு இல்லை, நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்கன்னு. இப்போ அவருடைய முதல் பிரச்சாரம் அங்கே நடந்தது உண்மைதான். அவர் அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டாரு, எல்லாரையும் கூப்பிட்டு பேசினார், பல விஷயங்கள் பார்க்குறாரு. இந்த இதில் வந்து நம்ம வைக்க வேணாம், அதை ட்ராப் பண்ணுறதுன்னு முடிவெடுக்கிறார். நேற்று அறிவிக்கிறார், நல்ல விஷயம். மாற்று உடனே அறிவிச்சிருக்கணும். இந்த அறிவிக்கும் பொழுது நாங்கள் இதற்கு பதிலாக இந்த ப்ராஜெக்டை இங்கே பண்ண போகிறோன்னு. இப்போ திருப்போரூர் சொல்கிறாங்க, படாலம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துலேயே தாம்பரம் ஏர்பேஸ் இருக்குது, அந்த விமானப்படை இது, கல்பாக்கம் அணுமின் நிலையம் இருக்குது. அப்புறம் இந்த வந்தவாசி அந்த சைடில் வந்து தான் உங்களுக்கு நீர்நிலை இல்லாத, விளைச்சல் இல்லாத நிலங்கள் இருக்குதுன்றாங்க. அங்கே சில விஷயங்கள் அதிகமான குடியிருப்புகளை அகற்றுற மாதிரி இருக்கும்ன்றாங்க. இந்த சைடு திருப்பூரூர் சைடுனா தூரம் ஜாஸ்தியாகிடுது, 120 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துடுது. அப்போ அதுக்கு ஹைவேஸ், அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் போடணும், மெட்ரோ போடணும், கனெக்ட் பண்ணணும்ல இப்போ ஏர்போர்ட்டு மற்ற விஷயங்கள். அப்போ இதுக்கு மாற்று என்ன? ஒன்று நீங்கள் இடம் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க, புதுசாக எங்கே இடம் எடுக்க போகிறீங்க, 2 இடம் நாங்கள் பார்த்து வச்சுருக்கோன்றாரு. அது அவங்க சொன்ன பிறகு தான் நம்ம அதை பற்றி ஏதாவது யோசிக்க முடியும். ஏற்கனவே பன்னூரோ திருப்பூரூரோ படாலமோ அதில் ஏதாவது யோசிக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். சரி, இப்போ இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டால் 10 கோடி பேர் வருஷத்துக்கு நாங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுறது, அதான் அதோடைய பிரதான திட்டம். 5 லட்சம் மணி நேரமாக நம்ம 5 லட்சம் விமான வருகைகள். அதே மாதிரி ஒரு நாளைக்கு விமானத்துடைய 1 மணி நேரத்துக்கு இத்தனை விமானம், அதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு பத்தலை. அப்போ இதுக்கு மாற்று நீங்கள் சொன்னீங்கல்ல, வளர்ச்சி தள்ளி போயிடும்னு, இதுக்கு ஒரு 10 வருஷம் ஆக தான் செய்யும். ஆனால் இந்த கேப்பில் இப்போ இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை இன்னும் என்ன பண்ண முடியும்? இப்போ T1 T4ன்னு சொல்கிறாங்க. இப்போ T2 T4 அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற வழி பண்ணால் இன்னொரு ஒரு 30% இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ ஒரு 5 கோடி இது வரைக்கும் பிரயாணங்கள் வரைக்கும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்னும் சில அந்த விமானங்கள் நிற்கிற அந்த கிராஸ் இது வந்து அந்த ரன்வே வந்து கொஞ்சம் அகலப்படுத்தி இல்லை மற்ற விஷயங்கள் பண்ணலாம். கனெக்டட் ஏர்போர்ட், இப்போ வெள்ளூரில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன டொமஸ்டிக் இதெல்லாம் அங்கே கனெக்ட் பண்ணலாம். இப்படிலாம் பண்ணும்பொழுது நம்ம இதை கொஞ்சம் ஒரு 30% இன்க்ரீஸ் பண்ணலாம். அதற்கு பிறகு நீங்கள் மற்ற விஷயங்களை யோசிக்கலான்ற மாதிரி தான் இன்றைக்கி மற்றவர்கள் சொல்கிறாங்க. அதனால் நேற்று தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்காருன்னா, மாற்று அப்படின்னா இப்போ இருக்கிற மீனம்பாக்கத்தை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க, அது வந்து போதுமானதாக இல்லை, அதனால தான் நாங்கள் இந்த திட்டத்தையே, பரந்தூர் திட்டத்தையே மத்திய அரசு கொண்டு வந்ததை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணோம். மத்திய அரசு வந்து இதுக்கு முன்னாடியே ப்ரீ ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டு தான் இந்த இடத்தையே சூஸ் பண்ணாங்க. ஒரு 4 இடத்த நாங்கள் வந்து கொடுத்தோம், அதில் ஒரு இடத்த தான் இப்போ சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அகெயின் நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சா
இது வந்து இட் வில் டேக் டைம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எந்த இடம் நீங்க வேற இன்னும் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய தங்கம் தென்னரசு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதனால வந்து தமிழக அரசுக்கு வந்து லாபமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. தங்கம் தென்னரசு சொல்றதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கும்னு வச்சுங்களேன். நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ப்ராஜெக்டை விட்டு அரசியலுக்கு வரேன். அறிவித்த உடனே இதுவரையிலும் நான் வாழ்க்கையில் பார்த்ததில்லை, அவ்வளோ ஸ்பீடாக உதயநிதி ஸ்டாலின்ட்டு வந்து அறிக்கை வருது. இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த மாதிரி வந்ததில்லை. ஏதோ ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. உடனே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின்ட்டு வந்து ஒரு அறிக்கை வருது. இளைஞர்கள் வேலை வாய்ப்பு போச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களான்னு. 10.5 லட்சம் கோடி ரூபா அந்நிய முதலீட்டை நாங்கள் ஈர்த்தோம் அப்படின்னு இந்த 5 வருஷத்தில் சொன்னாங்க, 21 to 26. ஆனால் 10.5 லட்சம் கோடி ரூபாவில் சைன் பண்ணதில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் குறைவாகத்தான் வந்திருக்கு. 39,000 இளைஞர்களுக்கு தான் வேலையே கிடைச்சிருக்கு, 10.5 லட்சம் கோடி ரூபா வரலை அப்படின்னு ஒரு புக்காகவே போட்டு அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டார். சவாலுக்கும் கூப்பிட்டாரு, வாங்க அப்படின்னாரு. யாரும் வரல. அப்போ ஒரு எம்ஓ சைன் பண்ணுறதுக்கும் அதற்கு பிறகு நடக்கிற உள் விவகாரங்கள் அதெல்லாம் எப்பா நாங்கள் வரலப்பா அப்படின்னு பலரும் போயிட்டு, இல்லாட்டி மிகைப்படுத்தப்பட்ட ஒரு முதலீட்டை காமிச்சிட்டு வந்தது என்னமோ 1 லட்சம் கோடின்னு. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்தோன்னா 1,02,000 கோடி ரூபா. இது எப்படி வருதுன்னு பார்க்குறோம். நாங்கள் பேசுனது, நாங்கள் போட்ட திட்டம் அப்படி தான் வரும், பேசி வச்சுருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் வந்தோன்னா அப்படியே கண்டினியூ ஆகும். அப்புறம் நாங்களே 67,000 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி பேசியிருக்கோம் இந்த மாதிரி. அப்போ இந்த 1,02,000 கோடியை அப்படியே 1,02,000 கோடியை வர வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள். அப்போ சைன் பண்ணிட்டு அதில் என்ன பேசுகிறோமோ அந்த இதையே அவர்களுக்கு தொல்லை கொடுக்காம கொண்டு வந்தால் உள்ள அது 1,02,000 கோடியும் வரும். முதலீட்டாளரும் வருவாங்க. சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வாங்கல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணி கொடுத்தீங்கன்னா வருவாங்க. நீங்கள் சைன் பண்ண பிறகு அப்புறம் என்ன பார்க்கலாமா பேசலாமான்னா பல பேர் போயிடுவாங்க. அப்போ 1,02,000 கோடினா 20,000 கோடி ரூபா கூட அங்கே ஆரம்பிக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இளைஞர்களை பற்றி கவலைப்பட்டீங்களா? 10.5 லட்சம் கோடி ரூபா முதலீடுன்னு நீங்கள் என்ன அதுக்கு ஒயிட் பேப்பர் கொடுங்கன்னாங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு. ஒரு A4 ஷீட் எடுத்து காமிச்சு தான் ஒயிட் பேப்பர்னாங்க. கடைசி வரையும் கொடுக்கல. எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ முதலீடாக மாறிச்சு. இங்கே இருக்கிற நிறுவனங்களை ஸ்பெயினுக்கு வர வச்சு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கெலாம் சைன் பண்ண கூத்துலாம் நடந்தது. அதனால் இளைஞர்களை பற்றி கவலைப்படுறதுலாம் எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா வருஷத்துக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போன்னு வந்தாங்க. அரசு வேலை வாய்ப்பு, அரசு சார்ந்த நிறுவனங்கள், இப்போ மின்வாரியம், போக்குவரத்து, இதிலெல்லாம் கூட ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்கல்ல, அதை கூட நிரப்புறதுக்கான ஏற்பாடே கிடையாது. இந்த 5 வருஷத்து போன 5 வருஷத்தில் அரசு வேலைன்றதை ஜனங்க சிந்திச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு இருந்தது. இப்போ ஏதோ இவர்கள் நாங்கள் பண்ணுறோம் மாற்றுறோம்னு ஏதோ சொல்லிட்டு வந்திருக்காங்க. 100 நாள் தான் ஆயிருக்குது. இவர்கள் என்ன செய்கிறாங்கன்ற பார்த்து தான் நம்மளும் விமர்சனம் பண்ண முடியும். இந்த பரந்தூரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ துடிக்கிறாங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியல. பலர் பல காரணம் சொல்கிறாங்க, ஆதாரம் இல்லாமல் நம்மளும் சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் பார்க்குறவங்களுடைய கற்பனைக்கே நான் விட்டு விடுகிறேன். ஆனால் ஏன் இவ்வளவு துடிப்பு? இன்னொன்று என்ன சொல்கிறேன், நிறுத்திட்டீங்கன்னா மீனம்பாக்கத்தை, ஆமாம் மீனம்பாக்கத்தை நான் சொன்னது தான், ஒரு 30% இன்க்ரீஸ் பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இப்போ இன்னைக்கு ஜி சுந்தரராஜன் சொல்லும் போது கூட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட்டும் சரி, ஹைதராபாத் ஏர்போர்ட்டும் சரி, அதை தாண்டி வேறு சொல்லுங்கன்றாரு அந்த ஸ்டேட்டில். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. பல ஏர்போர்ட் இருக்குது. திருச்சிலாம் பெரிய ஏர்போர்ட். அப்போ அந்த மாதிரி நம்மள்ட்ட இருக்குது. அதனால தான் இங்கே பயன்பாடுன்றது நம்ம குறைச்சிட்டு இது பண்ணுறோம். இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற வழியை பார்க்கணும். ஆனால் அங்கே அப்படி கிடையாதுன்னு. ஆனால் பெங்களூருக்கும் என்ன பிரச்சனை, பெங்களூர்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் இதானவங்க. என்ன விஷயம்னா அந்த கொஞ்சம் அந்த நிலப்பரப்புலாம் அவங்களது நம்மளோட உயரம், அவங்க கட்டுறது ஏற்கனவே அவங்களுக்கு நல்லா கையகப்படுத்துகிற பிரச்சனை இல்லை, கட்டிட்டாங்க. பெரிய இது ரன்வே பெருசு 4000 மீட்ரு இருக்கணும் அந்த பெரிய இதெல்லாம் வர்றதுக்கு. இப்போ அமெரிக்கா இதெல்லாம் மாற்றலாம். அப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவர்கள் முன்னாடி இருக்கிறதுனால 4வது இடத்துக்கு போயிட்டாங்க, நம்ம 5வது இடத்துக்கு வந்துட்டோம். அதனால் ஒன்றும் கெட்டு போகாது. நிலத்தை எடுத்து அதற்கான ஸ்பீடப் பண்ணால ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே இந்த விஷயத்தை கொண்டு வந்துடலாம். சார், ஏற்கனவே இப்போ நிலம் வந்து விவசாயிகள்கிட்டேருந்து வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ அந்த நிலம்லாம் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் இருக்குது. அதே மாதிரி இப்போ 1/4 அமௌண்ட் வந்து இவங்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த அமௌண்ட் வந்து திருப்பி வாங்க போகிறாங்களா விவசாயிகள்கிட்டேருந்து, இல்லை விவசாயிகளுக்கே தான் அந்த அமௌண்ட்டா? இந்த மாதிரி பல கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? 2-3 விஷயங்க. ஒன்று, ஏகனாபுரம், இன்னும் பல ஒரு 10-11 கிராமங்கள் வரும்.
அதில் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற இந்த அரசு புறம்போக்கு நிலங்கள் சார்ந்த பகுதிகளில் ஒரு 1700 ஏக்கர் ம் அது காம்பன்சேட்டிவ் கொடுத்து வாங்கிட்டாங்கன்றாங்க. பொதுவாக இந்த மாதிரி விவகாரங்களில் விற்கக்கூடாதுன்னு ஒரு இதை போட்டுட்டு இவ்வளோ தர்றேன்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி பத்திரம் மாதிரி கொடுத்துருவாங்க. ம். அதுக்கப்புறம் தான் செட்டில்மெண்ட் ஆகும். இது செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்களா இல்லையான்றது தெரியாது. ஒன்று, அப்படி ஒரு வேளை செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அன்புமணி ராமதாஸ்லாம் என்ன சொல்கிறாருன்னா அதை நீங்கள் தொழிற்பேட்டையாக மாற்றலாம். ஏன்னா அது வந்து அப்ஜெக்ட் இல்லாமல் கொடுத்துட்டு போன இடங்கள். ம் 1700 ஏக்கர்ன்றது அங்கே ஒரு பெரிய தொழிற்பேட்டையை அமைக்கலாம், வேறு சில விஷயங்கள் பண்ணலாம். இல்லை விவசாய நிலங்கள் தான் அதுன்னா ஒரு பெரிய கூட்டுப்பண்ணை விவசாய திட்டமாக ஒரு மாதிரியாக கூட இளைஞர்களை ஈர்க்கிற வகையில் எவ்வளோ துறைகளில் இருக்கிறாங்க, அதை மாற்றலாம். ம் அதனால் அது என்ன செய்ய போகிறன்றத முடிவு இன்னும் கவர்மெண்ட்டும் வரல. ம் அதான் உண்மை. ம் அதனால தான் இன்றைக்கி அப்படி இப்படின்னு மழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த 1700 ஏக்கரை ஏற்கனவே மற்றவர்கள் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவர்கள் பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கணக்கில் எடுத்துகிட்டு என்ன பண்ணலான்றது. சில இடங்களில் இப்போ செட்டில்மெண்ட்டே கொடுக்கல, விற்கக்கூடாதுன்னு ஒரு இது வாங்கிடுவாங்க. ம் ம் என்ஓசி இருந்தால் தான் விற்க முடியும்னு. ம் ஒரு இடம் கையகப்படுத்துகிறாங்கன்னா முதல்ல இத்தனை வருஷத்துக்கு நீ விற்கவே முடியாதுன்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் போயிட்டு நீ என்ன கையகப்படுத்துறது, நான் வேறு ஒரு ஆளுக்கு விற்றுட்டு போகிறேன் பாருலாம் போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ம் அப்போ அந்த மாதிரி தடை வந்துச்சுன்னா அப்படியே தான் இருக்கும். ம் ம் காம்பன்சேஷன் வந்து உங்களுக்கு 3 மடங்கு தர்றேன், இது வந்து எல்லாம் ஒத்துக்கிட்டா அப்படின்னா 1700 ஏக்கர் வாங்கியிருக்காங்க, பணமாக கொடுத்துட்டாங்களா ம். இல்லை வாக்குறுதியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்குது. அதனால் இந்த குழப்பங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்க்கணும். ஒருவேளை பணத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ இப்போ நீங்கள் அந்த இதில் சில்வர் லைன் சொல்லிட்டு இதில் கேரளாலாம் அந்த நிலத்தை திருப்பி தந்தாங்கன்னு சொன்னாங்க. ம் அங்கே பணம் கொடுக்கல. ம் நான் சொன்ன இந்த என்ஓசி சிஸ்டம் அதை விற்க முடியாதுன்ற மாதிரி கொண்டு வந்தனால இருந்தது. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்தோன்னா அதை கைவிட்டோன்னு கொடுத்துட்டாங்க நிலத்தை. ம் இப்போ அந்த மாதிரி இங்கே எப்படி நடந்திருக்குன்னு தெரியல. ம் ஒருவேளை பணம் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அது அரசு நிலனா அங்கே தொழிற்பேட்டையோ இல்லை விவசாய நிலனா ஒரு கூட்டுப்பண்ணை மாதிரி பெரிய இதுவோ அந்த மக்களே அவர்களே இருப்பாங்கல்ல, ம் அந்த மாதிரி ஏதாவது யோசிப்பாங்களா என்னன்னு தெரியல. ஓகே சார். அதுக்கப்புறம் இப்போ இந்த திமுக வந்து ஆட்சியில் இருந்தப்போ இந்த திட்டத்துக்கு வந்து நிறைய போராட்டங்கள் நடந்தது. ஒரு 1000 நாட்கள்லாம் வந்து போராட்டங்கள்லாம் இந்தியா நடந்தது. பாகிஸ்தான் போயிருக்கீங்களா? எல்லை ஆ வாகா. நீங்கள் தமிழ்நாட்டில் கேரளா போகிறீங்க வச்சுக்கிங்க, நீங்கள் சாதாரணமாக போயிடலாம். வண்டி தான் ஏதாவது செக் பண்ணுவாங்க எதாவது இருக்கான்னு எல்லை பகுதிகள். ம் ஆனால் அங்கே பரந்தூர் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறீங்கன்னா யாரை பார்க்க போகிறீங்க? சார் முத்தலீஃப்னு என் ஃப்ரெண்டு இருக்கார், அவர் பார்க்க போகிறேன். உள்ளே இருக்கார். ஆமாம், ஃபோன் பண்ண சொல்லுங்கள். ஃபோன் பண்ணோன்னே நீங்கள் எங்கே இருக்கீங்க? சார் உள்ளே தான் வீடு, ம் நீங்கள் வந்து கூப்பிட்டு போங்க, இல்லாட்டி ஏதோ ஒன்று. ம் இப்படி செக் போஸ்ட் போட்டு நடந்த கூத்துலாம் நடந்தது. ம் ம் அதனால் இன்னும் சில பேர் அதை போய் பார்வையிட போனவங்க மேலே கேஸ்லாம் வந்தது. ம் ம் பார்வையிட்டு அந்த மக்களுக்கு ஆதரவாக பேசினாங்கல்ல, அவங்க மேலே வழக்கெல்லாம் போட்டாங்க. ஏன் வழக்கு போட்டாங்கன்னு தெரியல. ம் அந்த மக்கள் 1000 நாள் அங்கேருந்து போராடிட்டு இருக்காங்க ஆதரவாக போனவங்களுக்கு. ம் இல்ல, மிக தீவிரமா அந்த போராட்டம் நடந்துட்டு இருந்தது. திமுக ஆட்சியில இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம். ஸோ பல திட்டம் வந்திருக்கு. சாலை விரிவாக்க திட்டம்லாம் வந்தது. அதுக்கும் நம்ம கிராமங்கள்ல தான் கொடுத்தோம். ஸோ இது வந்து மிகப்பெரிய திட்டம். இதனால வந்து பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால நம்மளோட கிராமங்களை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் ஒரு பக்கம் போராட்டங்கள் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ டிவிகே அரசு அமைஞ்ச உடனே இந்த திட்டம் கைவிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எப்படி பார்க்கப்படுது? அரசியல் ரீதியா எப்படி பார்க்கப்படுது? திமுக வந்து ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சு வரும். இப்போ இளைஞர்கள் பற்றி கவலைப்படுறாருல்ல ஸ்டாலின், போன கவர்மெண்ட்டில் கவலைப்பட்டார். அவர் கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி 8 வழிச்சாலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினாங்க, ம் அப்படி கொந்தளிச்சாங்க. ம் இவங்க வந்தோன்னா அது 6 வழிச்சாலைன்னு போட்டு இப்போ ஊரில் போகணுன்னா ஆகாயத்தில் போக முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டார் ஏவா வேலு. ம் கரெக்ட். அதனால் ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று, இல்லாத போது ஒன்று. ம் இப்போ அந்த மக்கள் வந்து மத்திய அரசு திட்டம்ன்றாங்க. மத்திய அரசு ஒன்றும் பரந்தூர் கேட்கலையே. ம் மத்திய அரசு இடம் கொடுங்க, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் தான் சொன்னாங்க. இவங்க தான் பரந்தூரை செலக்ட் பண்ணாங்க. 22, 23 தான் பரந்தூர்னு ஓகே ஆகுது. ம் இது ஒன்று. ம் இப்போ பரந்தூருக்கு இடம் எடுத்தாங்க, இப்போ இவ்வளோ வருத்தப்படுறாங்க. ம் சரி, பரந்தூருக்கு வெளியே இருக்கிறனாலலாம் என்னன்னு தெரியாது, ம் அது வச்சிங்களேன். இப்போ நாளைக்கே இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டை டிவிகே கவர்மெண்ட்டு ஏர்போர்ட்டுக்காக கொண்டு வருதுன்னா அன்னைக்கு பாருங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்னு கொஞ்சம் பேர் போராடுவாங்கல்ல, ஆமாமா. அவங்க இவங்க பெருசாக இறங்கிக்கிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ம் அதனால் மக்கள் நலன் அப்படின்றது வந்து இவங்களுக்கு இது கிடையாது. ம் நீங்கள் இன்றைக்கி காவிரி இஷ்யூவில் தான் பல இஷ்யூ பார்த்தீங்கன்னா அடிப்படையிலேயே விட்டு கொடுத்ததுனால தான் நம்ம சந்திக்கிறோம். ம் ஏன்னா கர்நாடகாவில் தேசிய கட்சிகள் காங்கிரஸ், ம் இப்போ பாஜக, ம் முன்ன ஃபுல்லாக காங்கிரஸ், நடுவில் ஜனதாதளம், அந்த மாதிரி
அதெல்லாம் தேசிய கட்சிகள் இருக்கிற மாநிலம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நலன் ஃபுல்லாக கர்நாடகா சார்ந்தே இருந்தது. கர்நாடகா நம்முடைய அவங்க போட்ட எந்த ஒப்பந்தத்தையும் ஃபாலோ பண்ணவே இல்லை. 24 போட்ட ஒப்பந்தத்துக்கு பிறகு அந்த ஹேமாவதி அணை, அந்த ஹாரங்கி, கபினி இதெல்லாம் கட்டுறாங்க. அன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் தான் இங்கே இருக்குது. இந்த மாதிரி உரிமைகள்லாம் போராடல, அப்படியே விட்டு கொடுத்தாங்க. 71 ஒரு விவசாய சங்கம் வழக்கு போடுறாங்க. அப்போவே தீர்ப்பாயம் கேட்குறாங்க. ஒரு 4-5 கோரிக்கை சுப்ரீம் கோர்ட்டு. 72 இந்திரா காந்தி வந்து கொஞ்சம் விட்டு கொடுங்க, நம்ம உண்மை கண்டறியும் கமிட்டி வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு வழக்கு வாபஸ் வாங்குறாங்க. அன்னைக்கு அது ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த தீர்ப்பாயன்றது 80களில் வந்துட்டுருக்கோம். இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏன் இந்த பிரச்சனை வருது? இப்போ ஏன் தேசிய கட்சிகள் அங்கே இது பண்ணுறாங்க. இதை இவர்கள் அப்பப்போ வர்ற அரசியல் அந்த ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுத்துட்றது, இல்லாட்டி கண்டுக்காமல் போகிறதுன்னு. மேகதாட்டு அன்னைக்கு இவ்வளோ இன்னைக்கு கேட்குறாங்கல்ல. கடந்த 2019 இந்த 24 எலெக்ஷன் எல்லாமே எம்பிக்கள் அதிகம் இவங்க தான். போன தடவை 38, இந்த தடவை 39, 10%. எத்தனை தடவை மேகதாட்டுக்காக இவர்கள் பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சாங்க. ஒன்றுக்கும் உதவாத எஸ்ஐஆர், அது ஒரு தேர்தல் நடைமுறை, அதுக்கு எதிராக பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சாங்களே தவிர மேகதாட்டு பிரச்சனைக்காக என்ன பண்ணாங்க திமுக? அதனால அவர்கள் வந்து மக்கள் நலன் பேசுறது எல்லாமே எதிர்கட்சியாக இருக்கும்போது ஓங்கி நின்று பேசுவாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சில விஷயங்கள் அப்படி. ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா 1999 2004 வரைக்கும் பிஜேபி கவர்மெண்ட்டு, 2004 2014 வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. என்ன காவிரி இஷ்யூக்காக நீங்கள் அதில் ஏதாவது அழுத்தம் கொடுத்து பண்ணீங்க? இல்லை எந்த விஷயத்தில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இருக்காது. ஆனால் இப்போ சட்டசபையில் காவிரி விஷயத்துக்காக ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க. அங்கே சட்டசபையில் தான் வாங்கி கட்டினாங்க. நிர்மல்குமார் இருந்துச்சு 71 போட்ட வழக்கை உங்கள் தலைவர் தான் 72 வாபஸ் வாங்கினாரு. அதனால துரோகத்தனங்கள்ன்றது சகஜம்தான் பேசுகிறப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பிரதமர் கேட்டுக்கிட்டா முதலமைச்சர் என்னங்க பண்ண முடியும்? இதெல்லாம் நீங்கள் வந்து எல்லாரும் தான் எல்லா காலத்தில் இப்படி தான் சமாளிக்க முடியுது. அதனால வரலாறுன்னு பேச ஆரம்பிச்சிட்டா அவர்கள் வேற மாதிரி சைலண்ட் ஆகிடுவாங்க. அவனால ரன் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தள்ளுபடி பண்ணால் 2 மாதத்தில் கொடுக்கணுன்ட்டாங்க. அதனால தான் இவரால் தள்ளுபடி பண்ண முடியல முழுசா. இப்போ மற்ற கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, ஏன் தள்ளுபடி பண்ண மாட்டேன் சொன்னல முழுசா பண்ணுன்றாங்க. 19,000 கோடி ரூபா எங்கே போவாங்க தெரியுதா? எதிர்கட்சிகளுக்கும் அக்கறை இல்லை, அவங்க அதில் அரசியல் பண்ணுறாங்க. இப்படி தான் நம்ம வந்து இலவசங்கள் மற்ற விஷயங்களை மாட்டிக்கிறோம். புரியுது. சட்டசபையில எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உதயநிதியா? இல்ல சார், திரு விஜய் அவர்கள் எழுதி கொடுத்ததை உதயநிதியை சொல்றீங்க? இல்ல சார், விஜய் தான் சார். சரி சரி. அதாவது அவர் எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஏன் வந்து வாய் திறக்க மாட்டாரு, பேச மாட்டேங்கிறாரு, ஒரு பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் பேசப்படாமையே ஆட்சி நடக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி போயிட்டே இருக்கு. ரீல்ஸ் ஆட்சியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் ரீல்ஸ் ஆச்சுன்னா அது கொஞ்சம் விலகம் சொல்ல வேண்டியிருக்கும். நீங்கள் ரேம்ப் வாக் போனவர் ஸ்டாலின் போனார். அது ஒரு ரேம்ப் வாக் இல்லை, சும்மா போனார். ஆனால் முறையாக அந்த மாதிரி ஒரு சினிமாக்காரங்க வச்ச மாதிரி ரேம்ப் வாக் போனது யார்? விஜய். நம்மால் ரேம்ப் வாக் போனாரா இல்லையா? ஸ்டாலின் போனாரா இல்லையா? விஜய் ரேம்ப் வாக் போகும்போது பசங்க ஆசையில் துண்டை தூக்கி அடிச்சானுங்க. கரெக்டா? அது தூக்கி அவர் சுற்றிட்டாரு. கரெக்டா? நம்மால் போகும்போது அதே மாதிரி அடிச்சாங்களா? அவரும் தூக்கி பாக்யராஜ் பனில் போட்டுக்கிட்டாரா? நடந்துச்சா இல்லையா? விஜய் போகும்போது ஆர்வ கோளாறுல 2-3 இளைஞர்கள் அப்படியே பாஞ்சான். 5 அடி கேப் இருந்தாலும் பாஞ்சான். 2-3 பேர் அந்த பவுன்சர்லாம் கூட தூக்கி போட்டு கேஸ்லாம் ஆச்சே, ஞாபகம் இருக்கா? இவர் போகும்போது 2 பேர் பாஞ்சாங்க, பார்த்தீங்களா? அவர் காக்கி சட்டை ஒயிட் வெள்ளை ஷர்ட் போட்டு விஜய் ஒரு ப்ராடக்ட் மாதிரி வந்தார். அது ஜக்மோகன் ரெட்டி இங்கே ஃபாலோ பண்ணார். இவரும் அதே மாதிரி போட்டாரா? இப்போ சொல்லுங்கள், யார் ரீல்ஸ் இது பண்ணுறா? அயாபுசா பைக்கு வாக்கிங் போகிறாருங்க, எல்லாரும் வாக்கிங் போகிறாங்க. இவர் போகும்போது வழியில் அயாபுசா பைக் அங்கே நிற்கிது, 17 லட்ச ரூபா அந்த பைக்கு. அதில் ஏறி உட்காந்து 2 முறுக்குறாரு. அதை எடுத்து போடுறாங்க. அதுக்கு பேர் என்னது? ரீல்ஸ் போட்ட. அதாவது பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் கூட 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. இங்கே நம்மால் 10 வயசு 8 வயசு 2 பசங்க ரீல்ஸ் போட்டுனுக்குறானுங்க. ரீல்ஸ் போட்டவனை கூப்பிட்டு வச்சு ரீல்ஸ் போட்டவர் நம்மால் உண்டா இல்லையா? அப்புறமா கடைசியில் சொல்கிறாரு, நல்லா படிங்க அப்படின்றாரு. நல்லா படிங்கன்னா நீங்கள் கர்நாடகா மாதிரி இங்கே அமல்படுத்துங்க. நடந்ததா இல்லையா? அதனால் இவங்களுக்கு அந்த ரீல்ஸ் இதெல்லாம் இந்த நான் தான் சொன்னேன், இந்த காலத்தில் அதெல்லாம் சகஜம். எங்களுக்கு தான் அரசியல் அறிவு அதிகம், நாங்கள் 75 ஆண்டுகள் ஆண்ட கட்சி அப்படி சொல்கிறாங்க. அந்த அறிவுலாம் தான் தமிழ்நாடுடைய வளர்ச்சியை பார்க்குறோம்ல, எந்த அளவுக்கு இன்னைக்கு இது காவிரி இஷ்யூலேருந்து பல விஷயங்கள். உங்களை நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது 3 அணை கட்டிட்டு அவன் இன்னைக்கு 4வது அணை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். உங்கள் அரசியல் அறிவை வச்சு என்ன பண்ணீங்கன்னு தெரியும். இன்னும் பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம்.
இப்போ நீங்கள் கேட்டது முதலமைச்சர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு, ம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்குங்க. ம், இப்போ பேசியே வந்தவங்க திமுகவினர். ம், ம், அண்ணா பேசுவார், ம், அண்ணாவுக்கு பிறகு கலைஞர். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்களாம் நேரடி அனுபவமே இருக்குது. காலையில் வந்தாருன்னா மதியானம் ஒரு பேட்டி கொடுப்பாரு. கிளம்பும் போது அவங்க பிஎஸ் வந்து கேட்பாரு, ஏதாவது கேட்க வேண்டியிருக்கான்னு. ஆமாங்க, அந்த இஷ்யூ கேட்கணும், பேட்டி கொடுத்துட்டு போவார். இவங்க வந்தாங்க, ஜெயலலிதா வந்தாங்க, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர். அவர் நினச்சா பேசுவார், இல்லாட்டி பேச மாட்டார். ம், நினச்சா எல்லா பத்திரிக்கையாளரும் கூட்டு வச்சு பேசுவார், இல்லாட்டி பேசவே மாட்டார். ம், சட்டசபையிலும் அப்படி தான், பேச விட்டு ரசிச்சுட்டு இருப்பார். இதான் அவங்களே பேர் வச்சுக்கினாங்க, இடி, மின்னல், மலை, துரைமுருகன், ரகுமான் கான், சுப்பு பேசுவாங்க. சரிங்க, இவங்கெல்லாம் துரைமுருகன்லாம் எம்ஜிஆர் படிக்க வச்ச ஆள். ம், ம், எம்ஜிஆரே பேசிகிட்டு இருப்பார், எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டு இருப்பார், அவ்வளோதான். அது எம்ஜிஆருடைய அந்த தாங்கும் திறன். ம், அவர் பேசுகிற நேரத்தில் தான் பேசுவார், மேடையில் நல்லா பேசுவார். ம், இது அவர் நேரடியாக மக்களை பார்ப்பார். அவ்வளோ பெரிய தலைவர் கிட்ட போய் பார்ப்பார். ம், ஒவ்வொருத்தரும் ஒரு பாணின்னு சொன்னோன்னா அது மாதிரி ஜெயலலிதா வந்தாங்க, ஏகப்பட்ட இதெல்லாம் இருந்தது. பேட்டி செவ்வாய்க்கிழமை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ம், அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமையே வரல. ம், ஆனால் அவங்க அறிக்கை வரும், மற்ற விஷயங்கள். ஆனால் என்னைக்காவது வரும்பொழுது ஏதாவது ஆங்கில நிருபதை பேட்டினா டக்கு நறுக்கு தெரிச்சாப்புல 2 பேட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க, ம், அவ்வளோதான். அது அவங்க பாணி. ஆனால் நிர்வாகம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலு. அடுத்து ஸ்டாலின் வந்தார், 10 கேள்வி 10 பதில். 1வது கேள்வி யார் பண்ணி கேட்குறியா கேளு, 2வது நீ, 4வது ஒருத்தன் திடீர்னு 7வது கேள்வி 3வது கேட்டான். நடந்துச்சா இல்லையா? ம், ம், அதனால் அது பிரச்சனை. நீங்கள் நம்ம நிருபர்களை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா தெரியும், கேள்வி எது இல்ல, கேட்கணும், இல்ல, எது கேட்கணும். நடந்தது. ம், அதற்கு பிறகு இப்போ விஜய் வந்திருக்காரு. இவருக்கு நான் நினச்சிட்டு இருந்தேன் இவருக்கு ஒரு விஷயமும் தெரியாது, அதனால தான் பயப்படுறாரு அவனு. ம், ம், ஆனால் அவருக்கு நெருக்கமானவங்கள்ட்ட பேசும்போது, சார் நீங்கள் மற்ற அமைச்சர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவங்க எல்லாத்தையும் கூட பெட்டர் சார், அவ்வளோ ஒரு டீம் வச்சுருக்காரு, அவ்வளோ விஷயங்கள் இது பண்ணுவார், அவர் கேள்வியே நறுக்குன்னு இருக்கும், ம், ரொம்ப அப்சர்வ் பண்ணுவார். ம், நீங்கள் போய் 1/2 மணி நேரம் பேசுகிறீங்கன்னா உங்களை பார்த்துக்கினே இருப்பார், அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன பண்ண தெரியாது, நானும் அப்சர்வ் பண்ணுவார், அந்த மாதிரி ஆள். அப்போ ஏங்க பேச மாட்டேங்கிறாரு? சார் அவருக்கு பிரச்சனை ஒன்று, கோவம் வரும். ம், கோவம் வந்த விஜயகாந்த் என்ன கதியாக்குனாங்க தெரியும்ல, ம், ம், அந்த மாதிரி ஒன்ஸ் கோவப்பட்டா அதை ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நம்மளால் கோட்டு சூட்லாம் போட்டு வரக்கூடாது, ஏன் போட்டு வரீங்க ம், அப்படின்னு கேட்பான். வெள்ளிக்கிழமையானா பட்டு வச்சுட்டு வெட்டி சட்டை கட்டுறீங்களே, இது அவங்க ஐடியாவா அப்படின்வான். என் தேவையில்லாத கேள்விலாம் நம்மளால் கேட்போம். ம், ம், இந்த மாதிரி ஏதாவது வம்பு வரக்கூடாதுன்ட்டு அவர் பேசுறதில்ல. இன்னொன்று, அவர் சட்டசபையில் ஒரு முதலமைச்சர் இதுதான் பேசணும் அதான் பேசலாம் கிடையாது. ம், ஒவ்வொருத்தரும் ஒரு பாணி இருந்தது. ஜெயலலிதாலாம் எந்திச்சு ஓட விட்டுருக்காங்க, எந்திரிச்சு. அது ஒரு இது இன்றைக்கி கூட அந்த இதில் இருக்கும் காணொலியில், ம், பேரவைத் தலைவர் அவர்களே, இவர்களை வெளியேற்ற நீங்கள் மார்ஷல்களை அழைக்க தேவையில்லை, ம், கச்சத்தீவு டாஸ்மார்க் என்று சொன்னால் போதும் அவர்களாகவே வெளியேறி விடுவார்கள்னு பேசுவாங்க. ம், அந்த மாதிரி அவங்கள்ட்ட வாதம் பண்ண முடியாமல் போனதெல்லாம் இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குங்க. இது இவர் ஸ்டைலு, ம், இப்படி தான் இருக்கணும்னு யாராவது முதலமைச்சர் கோட்டு சூட்டு போட்டு சட்டசபைக்கு வந்து பார்த்துருக்கீங்களா? இல்ல, பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கட்டிக்கின்னு இது இவர் வராரு. அது நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு யாருங்க சொல்ல முடியும்? ம், ம், ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலு. இங்கே இப்போ இதுதான் பார்க்குறாங்க, இது என்ன பண்ணுறாங்க, அது என்ன பண்ணுறாங்க, ஒர்க்கு எப்படி நடக்குது அதை பாருங்கள், அவருடைய அரசியலை பாருங்கள். அதை தாண்டி சல்யூட் அடிச்சார், அவங்க சல்யூட் அடித்தாங்க, சுதந்திர தினத்துக்கு ஏன் இவங்க வந்தாங்க, இதெல்லாம் தேவையில்ல, தனிப்பட்ட விஷயங்கள். விஜய்னா விஜயுடைய அரசியல் எப்படி இருக்குது, உதயநிதி ஸ்டாலினா உதயநிதி. அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க, எழுதி வச்சதை எழுதி படிக்க வச்சு படி. நம்மால் இன்றைக்கி யாருங்க, எடப்பாடி பழனிசாமி தவிர, இன்னும் ஒரு சிலர் தவிர எல்லாருமே எழுதி வச்சு தாங்க படிக்கிறாங்க. இன்றைக்கி தலைவர்கள் இப்படி ஆகிட்டாங்க. இன்னொன்று தங்கிலீஷ் வந்துச்சு உள்ளக, தமிழ்ன்றதே இல்லை. அதனால் காலம் மாறுது, தலைவர்கள்ட்டையும் அந்த ஸ்டஃப்பு குறையுது. அப்போ எழுதி வச்சு தான் படித்து ஆக வேண்டியது இருக்குது. அதுதான் விஷயம். சரி, இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் சார். தேங்க்யூ.